வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சங்கரி, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி, அஸ்தான் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை தகுதின்னு பார்த்திங்கன்னா பூக்கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதானா இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு இருந்து காலேஜ் போயிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து லைஃப் லாங் இப்படி தனிமையிலே இருக்க முடியாது, தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுகாரன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு படிப்பு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் லைஃப் லாங் நம்மளை வச்சு பார்த்துக்கிற சொந்தமானவங்களாக இருந்தால் போதும், நம்ம பூக்கடையை பார்த்துக்கிட்டு லைஃப் லாங் நம்ம கூட இருந்துட்டால் போதும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஒரு பொண்ணு தான், அது காலேஜ் போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்த பிறகு தான் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா ரேவதி, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கடகராசி, பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் தான் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜவுளி கடைக்கு தான் வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதானா ஒரு 20,000 வரையும் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் வந்து இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய பார்ட்னர் ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தான் கூட இருந்து ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கதாக சொல்லியிருக்காங்க. தனக்கு பிஸ்னஸ்க்காக தனக்கு வரக்கூடிய கணவருக்கு பிஸ்னஸ் பண்ணி சொந்தமாக பண்ணி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. பண உதவியும் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இவங்களோட வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 100 பவுன் மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வெளியிலலாம் எங்கேயும் போய் ஒரு இடத்துல வேலை பார்க்க வேணாம் அப்படின்ட்டு, வீட்டில் இப்போ சும்மா இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு இதுக்கு இப்போ ஒரு 20,000 சம்பளத்துக்கு போயிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. வீட்டிலே இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்றதால இப்போ கடைக்கு போய்ட்டு ஏதோ ஒரு மாதானம் வருமானம் வாங்கணும் அப்படின்றதுக்காக, தனிமையில் இருக்க முடியல அப்படின்றதுக்காக வேலைக்கு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துட்டு நம்ம சொந்தமாக கூட பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோடில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.